அண்ட் பெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தொடர்ச்சியா போட்டோ ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்கேன். அடுத்த லெவல் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஜூலி வந்து நல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு இருக்கேன். ஜூலி அழகானவ அப்படின்னு வந்து மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உண்மை. போதுமா? ஆமா இருக்கு. ஸோ அசோக் செல்வன் சார் கூட 2 படம் கமிட் ஆயிருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து யாருக்கு நல்லா இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு நல்லா இருக்கும்பா அப்படின்னு இருக்கு. பார்க்கலங்க இன்னைக்கு வரைக்கும் 4 சீசன்ல ஏன் சீசன் கூட நான் பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து அந்த ஷோ பார்த்தோம்னா ஒருத்தவங்களை பத்தின ஒரு ஜட்மெண்டல் டெசிஷனுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், உங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நான் நல்லவளும் கிடையாது, கெட்டவளும் கிடையாது. அதுதான் ஹியூமன் நேச்சர். ஒருத்தவங்க என்கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதை வச்சு அவங்களை பார்க்கணும், முடிவு பண்ணணும் அப்படின்ற நினைப்புல இருக்கேன். அதனால அதை வச்சு எதுவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு வந்து அது யாருக்கு என்ன சொன்னாலும் எனக்கு அது பெரிய பிளஸ்ஸா தான் நான் கருதுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நர்ஸா இருந்தேன், இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கேன். என் வாழ்க்கையில அது ஒரு நல்ல மாற்றமே. ரீசெண்டா என்ன படம் பார்த்தேன்? மாஸ்டர் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைப்பா எந்த படம். நான் விஜய் தளபதி ஃபேன். நீங்க வர ஐடியா இருக்கா? நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நானும் வரேன் சார்.
everybody and அந்த மாதிரிலாம் பேச வரும்ல, தமிழ்லேயே பேசுகிறேன். ஓகே, ஸோ ஹரி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஹரி வந்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும் எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆனால் நான் இது பண்ண போகிறேன், அவ்வளோ பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய என்ன சொல்கிறது ரெசார்ட்டு நிறைய இது தேடிருந்தான், எங்கிட்டையும் நிறைய சஜஷன் கேட்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிட் சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி ஆனால் நான் ஃபைனலாக நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஹில்டன்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுலேயும் ஏதோ பிரச்சனை, அதுக்கப்புறம் வேற ஒரு ஹோட்டலில் பிரச்சனை, ஏதோ பிரச்சனையாக சந்திச்சு கடைசியில் இங்கே வந்து என்டப் பண்ணிட்டாப்ல. ஸோ அதனால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். ஆஸ் அன் யங்ஸ்டர் அவன் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஹரிக்கு. அண்ட் தேங்க்யூ ஹரி ஃபார் காலிங் மீ ஹியர். அண்ட் விஜே சக்தி, தேங்க்யூ ஃபார் giving me a nice intro. Ashok Kumar and Manamar Madakangal. We are here for an event called Mr. Miss Mrs. India Super Globe. I think நிறைய ஃபேஷன் பேஜன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மதியில் ஒரு நல்ல முயற்சி. ஐ திங்க் Prime Flex is the primary sponsor. அண்ட் இது கூடவே சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குட்வில் அம்பாசிடர்ஸ்க்கு வெல் விஷர்ஸ்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னையும் கூப்பிட்டதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் மகேஷ், இந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயன்றது நான் கண்கூடாக பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ வந்திருக்கேன், உடனே சூப்பராக நடந்துகிட்ருக்கு. கருண் ராமன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் கோயிங் குட். நிம்மதியா இருக்கேன். இல்லைங்க, லீகலா போயாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. அதான் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம கோர்ட்டு பார்த்துக்கோம். மற்றதெல்லாம் நம்ம ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோமே. மிஸ் தமிழ்நாடு இப்போ தான் முடித்தோம், டிசம்பரில் முடித்தோம். இப்போ அடுத்து மிஸ் சவுத் இந்தியா மேல பிளான் பண்ணியிருக்கோம். கொச்சினில் நடக்குது. பேசிட்டு இருக்காங்க. பட் நான் எனக்கு மூவியில் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பேக்ரவுண்டில் மூவி ப்ரொடக்ஷனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை பேர் சுத்து போடுறாங்களே, சுத்து போடும்போதே பயமா இருக்கு. என்ன இவன் பிரைம் ஃபிளிக்ஸ். என் பேர் அது கரெக்டாக சொல்லுவேன், மகேஷ். ஹரி, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃபேஷனுக்கும் எனக்கும்லாம் ரொம்ப தூரம். என்னண்ணே பிரச்சனை இல்லை? ஓகே இன்னொரு மைக் ஃப்ரீ. ஓகே இன்னும் 10 மைக் கூட வைங்க. அப்படி ஃபுல்லாக மறைச்சிருங்க மூஞ்சி எங்கே வரைக்கும். ஏன்னா நாங்களாம் இந்த ஃபேஷன் ஷோலாம் டிவியில் தான் உட்காந்து பார்ப்போம் சின்ன வயசு. அப்போலாம் நான் டிவியில் பார்த்தேன்னா எங்கள் வீட்டில் செருப்பு கழட்டி அடிப்பாங்க, என்னடா பார்க்குறேன் அப்படின்ட்டு. பட் அப்போ ஒரு காலத்தில் ஃபேஷனாக அப்படின்ச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாமே அப்டேட் ஆகி எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் நாலேஜ் வேணும், நம்மளை நாமே அழகுபடுத்திக்கிறது தான் ஃபேஷன். ஸோ எல்லாருக்கும் இது வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய லெவலில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லான பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஃபேஷன் எப்படி போதோ இல்லையோ கண்டிப்பாக நான் அதை பார்த்து மார்க் நான் போடுறேன் இல்லையா, அதுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ எனிவே தேங்க்யூ. ஸோ எங்களை இன்வைட் பண்ண மகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சார் அதே போல குக் வித் கோமாளி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. செம்ம பாப்புலர். எப்போ ரொம்ப நாளாக வந்து நாங்கள் நாஞ்சலி சாரை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் பெரியவங்க தான். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்குது. என்னன்னா குக் வித் கோமாளியில் எல்லா கோமாளியும் தான் பண்ணுவாங்க. பேசிக்லி ஐ எம் நாட் கோமாளி, ஐ எம் ஏ பியூர் குக். இப்படி சொல்லி தான் பல இடத்துல சமாளிக்கிறேன். சரி, புகழ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புகழ், எல்லாருமே வாழ்க்கையில் வந்து புகழ் வேணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு தான் இருப்போம். பட் உண்மையான புகழ், இவ்வளோ பெரிய புகழ் அடைஞ்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா புகழை ஆரம்ப கட்டத்திலிருந்து நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்குற புகழ் வேற. இப்போ சிரிச்சா போச்சில் ஒரு சின்ன கேரக்டர் வருவார், லேடி கெட்டப் போடுவார். ஆரம்பத்தில் புகழ் லேடி கெட்டப் போடும்போது வந்து நான் வந்து நினச்சேன், அப்பா எனக்கு நீ ஹாப்பி இனிமேல் நமக்கு லேடி கெட்டப் போட வேணாம், நமக்கு கூட கோஆப்ரேட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பட் இந்த அளவுக்கு வருவான்னு எதிர்பார்க்கல. வந்தது மிக மிக மகிழ்ச்சி. இன்னும் 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 மிகப்பெரிய உயரத்துக்கு புகழ் அடையணும்.
அதே போல மீண்டும் உங்களை குக் வித் கோமாளி ஷோக்கு உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? ஆமா, அப்படிலாம் இல்லையா, கண்டிப்பா கூப்பிட்டால் போவேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் சீசன்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்து படம் ஏதாவது இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கேமராமேன் பாலசுப்ரமணியன் சார் அவங்க ப்ரொடக்ஷன்ல அன்புள்ள கில்லின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே முடிஞ்சது, இப்போ ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அடுத்த இப்போ இந்த லாக்டவுன்ல நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? லாக்டவுன்ல நிறைய விஷயம் பண்ணேன், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல பிரச்சனைகளை பண்ணேன், பல காண்டவசிகளை பண்ணேன். அதுல இருந்து இப்போதான் கொஞ்சம் விடுபட்டு நிம்மதியா இருக்கேன். மீண்டும் வாய்ப்புகள் நிறைய இருக்கா இல்ல? ஐயோ, இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துட்டே இருக்கு. பட் நமக்கு வேணாம், அந்த அளவுக்குலாம் நம்மளால தாங்க முடியாது. 2 பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியல. ஏதோ இப்போதான் கொஞ்சம் நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்கு. என்னன்னா லாக்டவுன்ல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன், அந்த டைம்ல என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ பல பிரச்சனைகள் வந்துட்டு, பட் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், அதை தாண்டி போகணும் இல்லையா? ஸோ அந்த வகையில நான் என்ன நினைச்சு ஹாப்பி ஆகிக்கிறேன். இல்ல, சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், நாஞ்சல் விஜய்க்கு மேரேஜ் ஆன மாதிரி சில விஷயங்கள். நோ, நெவர். அது வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தால் முதல்ல ஹாப்பியாக கூடியால் நான் தான். பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமா இந்த முதட்டு சிங்கிள் ஜாப்ல இருக்கேன். அதை என்னைக்கிடா ரிலீவ் ஆவேன், இன்னும் கொஞ்ச நாள் போனா இப்போ கிளட்டு அங்கிள் ஆயிடுவேன். எப்பதான் பண்ண போறீங்க மேரேஜ்? அப்போ அழகான பொண்ணு தான் சொல்லுங்க பார்த்தா, இன்னைக்கே ரெடி. இங்கே இருக்கு ப்ரோ, பார்க்க இல்லையா? நானும் தேடிட்டு தான் இருக்கேன், பார்ப்போம். ஆனா எல்லாம் கூட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்களா? நானும் என்ன தனியா மாட்டு பாக்குறேன், ஒன்றும் மாட்ட மாட்டேங்க. அந்த ஒன்று இருக்கு. இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூட அடுத்த வாட்டி வரும்போது நான் கப்பலாவே பார்க்குற முறை கண்டிப்பா பார்த்தேன். தேங்க்யூ. அண்ட் வெளியில் போகும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கு சைட் அடிக்க பிடிக்கும். சைட் அடிக்க முடியல, ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் வந்து மாஸ்க் போட்டு வச்சுருக்காங்க. அது அழகாக அசிங்கமாக அப்படின்னு பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி இந்த ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொன்னோன்னே ஹைதராபாத்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிங்க வந்து, ஏன்னா மாஸ்க் இல்லாமல் பெண்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன். பட் இங்கே வந்து இவங்களுடைய முயற்சி நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா அழகு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப சாதாரண ஸ்கின் டீப் அப்படின்னாங்க. பட் அப்படி இல்லாமல் அழகும் அறிவும் கலந்து இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக உமன்ஸ்க்கு நீங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த உமன்ஸ் டேக்கு வந்து நீங்கள் என்ன பெண்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? அதாவது பெண்கள் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அல்லது ஃபெமினிசம், பெண்ணியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல். அதாவது காதல் வசப்படாமல், காமத்தில் வசப்படாமல், போதைப் பொருட்களுக்கெல்லாம் வசப்படாமல் இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் இருக்கும். எது தேவையோ, இப்போ நமக்கு காதல் வந்து எல்லா மனுஷனுக்கும் வரும், அதை தாண்டி நமக்கு ஒரு திருமணம்னு இருக்குது, நம்முடைய வாழ்க்கைன்னு இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது, தமிழகம் அப்படிங்கிறது பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே கலந்தது. அதனால நம்முடைய கலாச்சாரத்தோடு நமக்கு வந்து ஒரு திறமைக்காக நம்ம ஒரு கணவன்கிட்டயோ அல்லது வீட்டார்கிட்டயோ போட்டி போடலாம். அதுக்காக நான் குடிக்க போகிறதுக்காக, கிளப்பிங் போகிறதுக்காக நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது பெண்ணியம் கிடையாது, அது பெண்மையும் கிடையாது, அது பெண்களுக்கான அழகும் கிடையாது. பெண்கள் தினம் இல்லை, எல்லா நாட்களுமே நம்ம ஒழுக்கத்தோடு இருந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி மட்டும் இல்லை, நல்ல பேர் கிடைக்கும்.